சரி, இனிமே கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. கண்டிப்பா சாமி. சாமி, உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன். துர்காவுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் சாமி. குழந்தை பாக்கியங்கிறது அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இங்க எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாத வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் எங்க குடும்பத்திலையும் கூட அதை நான் கண்ணால பார்த்தேன். எங்க சத்யானி குழந்தை இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா எங்க குடும்பத்துல ஏன் அண்ணனுங்க 2 பேருக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் ஏன் மூலமா கிடைச்சிருக்கு. அந்த குழந்தையையும் முனிவரோட சாபத்தால இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இதெல்லாம் துர்காவுக்கு தெரிஞ்சா அது அவளால தாங்கிக்க முடியாது. சாமி, இந்த குழந்தை தான் எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு. அதனாலதான் பூஜைக்கு இடைஞ்சல் வந்துடுமோ இல்ல துர்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமாவே இருக்கு. அதனாலதான் அந்த டைம்ல நான் அவகிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். சாமி, எப்படியாவது நல்லபடியா அந்த பூஜையை நடத்தி கொடுத்துடுங்க. எங்க குலம் தழைக்கணும் சாமி. கவலைப்படாதீங்க, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியும். அந்த கர்ப்ப ரட்சாம்பிகை உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றி சாமி. சரி, பூஜைக்கு நேரமாகுது. அந்த சிவகாம சுந்தரி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்க சாமி. Ha 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 ha!